அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளோடு உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன், சந்திரிகா ஆறுமுகம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். இலங்கையிடமிருந்து பாலஸ்தீனத்திற்கு $1 மில்லியன் நிதியுதவி. யுத்தம் காரணமாக ஈராக்கில் உள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு வரவழைப்பதில் சிக்கல். அழகுக்கலை தொடர்பில் போதுமான சட்டம் அமுலில் இல்லை. வாசனை திரவியங்கள் மற்றும் ஔடத அதிகார சபை தெரிவிப்பு. இலங்கை கிரிக்கெட் நிறுவன அதிகாரிகளின் கருத்து முரண்பாட்டை தீர்ப்பதற்காக அவசர சந்திப்பு. அழகுக்கலை தொடர்பில் போதுமான சட்டம் அமுலில் இல்லை என வாசனை திரவியங்கள் மற்றும் ஔடதங்கள் அதிகார சபை தெரிவிக்கின்றது. பம்பலப்பிட்டிய அழகுக்கலை நிலையம் ஒன்றில் வைத்தியர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்துடன் புதிய சட்ட வரைவு தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கவனம் செலுத்தியுள்ளனர். வைத்தியர் உயிரிழந்த நிலையத்தில் ரசாயன பகுப்பாய்வு அதிகாரிகள், சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் இன்று சோதனையிட்டனர். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலேயே இவ்வாறு சோதனையிடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது ஒரு தொகை ஔடதங்கள் உட்பட வைத்திய உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த அழகுக்கலை நிலையத்தை முன்னெடுத்த வைத்தியர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த வைத்தியர் தொடர்பில் இதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவித்ததாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. உரிய வைத்தியர்கள் மற்றும் பயிற்சி பெற்ற தாதியர்கள் உட்பட ஏனைய உத்தியோகத்தர்கள் இல்லாது செயற்படும் இந்த நிறுவனத்திற்கு தனியார் வைத்திய சட்டத்தின் கீழ் அனுமதி எவ்வாறு வழங்கப்பட்டது? பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை வைத்தியர்கள் சங்கம் 2011 ஆண்டில் இந்த நிறுவனம் தொடர்பில் சுகாதார அமைச்சுக்கும் ஏனைய தரப்பினருக்கும் அறிவித்த போதிலும் இதுவரையில் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? මේකේ ශල්‍යාගාරයක් කියන මට්ටමේ නැතිව තියෙන්නේ. இவருக்கு விசேட நிபுணத்துவம் வழங்கப்படவில்லை. பொதுவான வைத்தியர் என்ற வகையில் இலங்கையில் பயிற்சி மேற்கொள்ளவே சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம். இந்த விடயம் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் கெஹிலி ரம்புக்கலவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. அழகுக்கலை நிலையங்களை தொடர்ந்தும் வியாபார நிறுவனங்களின் கீழ் பதிவு செய்யாது எதிர்காலத்தில் வேறு சட்டம் கொண்டு வந்து பதிவு செய்வது அவசியமாகும். இது தொடர்பில் அரசு தரப்பு எவ்வாறான நிலைப்பாட்டில் உள்ளது? இது சற்று முன்னரான நடவடிக்கையாகவே காணப்படுகின்றது. ஆனால் ஒரு விடயம் தெளிவாகின்றது. இது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. பரந்தளவிலான கலந்துரையாடல்கள் மற்றும் செயற்பாடுகள் ஊடாக அழகுக்கலை தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும். தொழில் நிமித்தம் சென்று வட ஈராக்கில் குர்திஸ்தான் ராணுவத்தினர் வசமுள்ள 27 இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதில் காலதாமதம் ஏற்படும் என ஈராக்கில் அமைந்துள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள யுத்த சூழலை இதற்கு காரணம் என தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை நமது செய்திகளில் எதிர்பாருங்கள். காலி மற்றும் மாத்தறை போன்ற மாவட்டங்களிலும் மேல் சப்ரகம மற்றும் மத்திய மாகாணங்களில் நாளை இடைக்கிடையே மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் வடமேல் மாகாணத்திலும் இந்த நிலையை எதிர்பார்க்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நாளை மதிய வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் மழை பெய்யும் பகுதிகளில் கடும் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களோடு எங்களுடைய அலுவலக செய்தியாளர் ரியாஸ் ஹாரிஸ் தயாராக இருக்கிறார். வணக்கம். அடுத்து வரும் தினங்களின் வானிலை மாற்றங்கள் தொடர்பில் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக காலி மற்றும் மாத்தறை மாவட்டத்திலும் மேல் சப்ரகமு மற்றும் மத்திய மாகாணத்திலும் நாளை மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியிருக்கின்றது. அந்த நிலைமை வடமேல் மாகாணத்திலும் தொடரும் என திணைக்களம் கூறியிருக்கின்றது. அதே போன்று ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் நாளை இடைக்கிடையே மதிய வேளையில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடும் காற்று வீசுவதற்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன.
இதேவேளை வடபகுதியில் கடந்த சில தினங்களாக கடுமையான வறட்சி நிலவி வருகின்றமையால் மக்கள் கடுமையான அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லை நகரம் உள்ளிட்ட சில பகுதிகளில் மழை பெய்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மத்திய சபரகமுக மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இடையிடையே மழை பெய்யக்கூடும். மழை பின்னர் வடமேல் மாகாணத்துக்கும் பரவக்கூடும். கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். கடந்த சில நாட்களாக வடமாகாணத்தில் கடும் வறட்சி நிலவிய போதிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்று மழை பெய்துள்ளது. கடல் பிராந்தியங்களில் காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். அம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்தியில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் காற்று மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும், அத்துடன் புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் காற்று மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் இடையிடையே கொந்தளிப்பாகவும் காணப்படும். இன்றைய மாணவர்களின் நாளைய நலன் கருதி பாடசாலைகளில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தும் பயிற்சி பட்டறையின் மற்றும் ஒரு கட்டம் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு கொழும்பு ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரியில். பலஸ்தீனத்துக்கு $1 மில்லியன் அமெரிக்க வழங்குவதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளார். காசா பகுதி மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளதாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பலஸ்தீனத்தின் நீண்டகால ஆதரவாளராகவும் பலஸ்தீன கூட்டொருமைப்பாட்டுக்கான இலங்கை செயற்குழுவின் ஸ்தாபக தலைவராகவும் ஜனாதிபதி இருந்து வருகின்றார். காசாவில் வன்முறைகள் நிறுத்தப்பட்டு அப்பிராந்தியத்தின் சமாதானம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே நம்பிக்கையாகும் என ஜனாதிபதி தமது டுவிட்டர் தகவலில் குறிப்பிட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் மத்திய கிழக்கிற்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி பலஸ்தீனத்துக்கான தனது முதலாவது விஜயத்தை மேற்கொண்டதுடன் ஜோர்தான், இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கும் விஜயம் செய்திருந்தார். பலஸ்தீனத்திற்காக தொடர்ச்சியான ஈடுபாடு மற்றும் ஆதரவுக்காக அந்த நாட்டின் அதிஉயர் விருதான பலஸ்தீன நட்சத்திரம் விருதை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு பலஸ்தீன அரசாங்கம் வழங்கியிருந்தது. 1988 ஆண்டில் பலஸ்தீனத்தை ஒரு தேசமாக இலங்கை அங்கீகரித்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கலாசார மற்றும் கலை விவகார அமைச்சர் டிபி ஏகநாயக்கவை கௌரவிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் நேற்று கொழும்பில் நடைபெற்றது. மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் உள்ளிட்ட தேரர்களின் சங்க சபையினால் அமைச்சர் டிபி ஏகநாயக்கவுக்கு ஸ்ரீ ஜனரஞ்சன என்ற கௌரவ பட்டம் வழங்கப்பட்டது. இலங்கை கலைஞர்களின் தேசிய சங்கம் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தது. அத்துடன் மல்வத்து விகாரையின் விகாராதிபதிகள் தொடர்பிலான நூல் உட்பட 2 நூல்களையும் அமைச்சர் டிபி ஏகநாயக்க ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையளித்தார். ஒவ்வொரு தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. அபிவிருத்தியை நோக்கி பயணிக்கும் போது மோசடி செய்துவிட்டதாக கூறுகின்றனர். இதனை நிறுத்த வேண்டுமாயின் வேறொரு நாட்டிலிருந்துதான் இங்கு ஆட்சி செய்ய வேண்டும். நாடு அபிவிருத்தியின் பாலில் குளிக்கின்றது. விவசாயிகள் செழிப்பாக உள்ளனர் என்று ஒன்றும் இடம்பெறவில்லை. விவசாயிகள் பாதிக்கப்பட்டு நாட்டில் தண்ணீர் இல்லாமல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. நாட்டை சீரழித்து விட்டனர். அனைத்து தேர்தல்களிலும் ஏதாவது ஒரு விடயத்தை கூறுகின்றனர். வறட்சி காரணமாக குளத்தில் நீர் வற்றுகின்றது, ஆனால் அமைச்சர் நீரை திறந்து விட்டார் என கூறுகின்றனர். அல்லது புதையல் எடுப்பதற்காக தண்ணீரை திறந்து விட்டதாக கூறுகின்றனர். இவ்வாறு எதனையாவது கூறி வாக்குகளை பெற்றுக் கொள்கின்றனர். எமது புதிய சக்தியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. நாட்டில் உள்ள 200 லட்சம் மக்களை சுதந்திரமாக வாழ வைக்கவே எமது இந்த சக்தியை அமைத்துள்ளோம். இவரை ஏமாற்றுகின்றனர். அதற்காக அனைவரும் ஒன்றிணைந்துள்ளனர். எமக்கு எதிராக எதனையாவது இல்லாதொழிப்பதற்காகவே இதனை செய்ய முயற்சிக்கின்றனர். எதிர்வரும் நாட்களில் நடக்கப் போகின்றவை எமக்கு தெரிகின்றது. நாங்கள் பல கிராமங்களுக்கு சென்றோம். மக்கள் மாற்றம் ஒன்றை எதிர்பார்க்கின்றனர்.
தொழில் நிமித்தம் சென்று வட ஈராக்கில் குர்திஸ்தான் ராணுவத்தினர் வசமுள்ள 27 இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதில் காலதாமதம் ஏற்படும் என ஈராக்கில் அமைந்துள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள யுத்த சூழலே இதற்கு காரணம் என தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஈராக்கின் வடபிரதேசமான குர்திஸ்தானின் ஹர்பில் பகுதியில் மாத்திரம் தொழில் நிமித்தம் சென்றுள்ள இலங்கையர்களின் எண்ணிக்கை சுமார் 2000க்கும் அதிகமாகும். ஆனால் அவர்கள் அனைவரதும் தகவல்கள் ஈராக்கில் அமைந்துள்ள இலங்கை தூதரக வசம் இல்லை என அதில் தூதுவர் H.S. பிரேமஸ்ரீ தெரிவித்தார். ஈராக்கில் இலங்கை தூதரகம் 2012ஆம் ஆண்டிலேயே ஸ்தாபிக்கப்பட்டது. இவர்கள் இதற்கு முன்னர் பல்வேறு வழிகளில் ஈராக்கிற்கு சென்றுள்ளதாக தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அர்பில் பிரதான விமான நிலையத்தில் பணியாற்றிய 37 இலங்கையர்களே இவ்வாறு குர்திஸ்தான் ராணுவம் வசம் உள்ளனர். இவர்களில் 10 பேர் நேற்று நாட்டை வந்தடைந்தனர். எஞ்சிய 27 பேரை மீட்க வேண்டிய தேவையே தற்போது காணப்படுகிறது. 200க்கும் அதிகமான இலங்கையர்கள் துறைமுகத்தில் பணியாற்றியுள்ளனர். அவர்களில் சிலருக்கு மீண்டும் இலங்கை செல்வது தொடர்பில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் முகாமைத்துவத்துடன் பேசினால் அவர்கள் 1 மாதத்திற்கு முன்னரான அறிவிப்பை கேட்டுள்ளனர். இது அவர்களது ஒப்பந்த விதிமுறையாகும். இந்நிலையில் அமைதியின்மை ஏற்பட்ட போது இவர்கள் வேலை செய்யாது போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதன் போதுதான் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அவர்களை விடுவிக்க வேண்டுமாயின் மத்திய முகாமிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூறுகின்றனர். அதன் பின்னர் தான் விடுவிக்க முடியும். நேற்று 10 பேரை அனுப்பியுள்ளனர். இன்னும் 25 பேரை தடுத்து வைத்துள்ளனர். முகாமில் அல்ல, ஹோட்டல் ஒன்றிலேயே தடுத்து வைத்துள்ளனர். தூதரகத்தில் இருந்து வெளியில் செல்வதாயின் நாங்கள் பாதுகாப்புடனேயே செல்ல வேண்டும். மிகவும் ஆபத்தான சூழலை இங்குள்ளது. நாம் எமது தொழிலை முன்னெடுத்தாலும் ராணுவ வசம் எவரும் இருப்பதாக இதுவரை எம்மிடம் தெரிவிக்கப்படவில்லை. வெளிவிவகார அமைச்சராக கடமையாற்றிய போது இவ்வாறான சம்பவங்கள் வேறு நாடுகளில் இடம்பெற்றன. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எமது பிரதிநிதியோ அல்லது குழு ஒன்றையோ அங்கு அனுப்பி அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துடன் கலந்துரையாடி தீர்வொன்றை எட்ட முடியுமா என்று பார்ப்போம். அதனை போன்றே இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் செயற்பட்டுள்ளது. 37 பேரில் 27 பேர் அழைத்து வரப்பட்டுள்ளனர். எஞ்சிய 10 பேரை நாளை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும். நெருக்கடியான சூழலில் ஈராக்கில் இருந்து இலங்கையை வந்தடைந்த ஒருவர் இவ்வாறு நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்டார். 37 பேர் லிஸ்ட்ல எடுத்துக்கொண்டு அந்த அவ்வளவு பேரையும் எடுத்துட்டாங்க. 37 பேர் எடுத்து மைன்ஸ் கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அங்கே கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அந்த பஸ் காசு கொடுத்து ஏதோ செய்யாது தெரியல. கவர்மெண்ட் செப்பரேட் அவர் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் ஒன்று எடுத்து ஒரு ரூம் எடுத்து யாருக்கும் தெரியாத பணத்துக்கு கொண்டு எங்கள் அளவு வரையும் அடிச்சு வச்சு ஒரு நாளைக்கு ஒரு மணிச்சு தான் சாப்பாடு, ஒரு போட்டல் ஒரு மணிச்சு தண்ணி போட்டு. இவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக குறித்த விமான நிலையத்தில் பணியாற்றி இருந்தாலும் இதுவரையில் அவர்கள் ஈராக் தொழில் அமைச்சில் பதிவு செய்யப்படவில்லை. ஈராக் குர்திஸ்தான் பகுதிக்கு வந்த பின்னர் தொழில் அமைச்சில் இவர்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை. குறித்த அமைச்சினால் எதனையும் செய்ய முடியாது என தற்போது கூறுகின்றனர். விமானங்கள் வராத பிரச்சனையும் உள்ளது. நாம் அங்குள்ள நிறுவனத்துடன் கலந்துரையாட குழு ஒன்றை அனுப்பி வைத்துள்ளோம். குறித்த 37 பேரும் மீண்டும் நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என அறிவித்துள்ளனர். அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் இன்று பிற்பகல் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகளுக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகளுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அந்த குழுவினர் இன்னும் 3 நாட்களில் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவர். அவர்கள் தெரிவிக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் அவர்கள் முகம் கொடுக்கவில்லை. எந்த ஒரு பிரச்சனையும் இடம்பெறவில்லை என பாக்தாத்தில் உள்ள இலங்கை தூதுவராலயத்தின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அவர்கள் அங்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளனர். கிரிக்கெட் நிர்வாகத்தில் நிலவும் கருத்து முரண்பாட்டை தீர்ப்பதற்காக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஜயந்த தர்மதாச மற்றும் செயலாளர் நிஷாந்த் ரணதுங்க ஆகியோர் விளையாட்டுத்துறை அமைச்சரை இன்று சந்தித்தனர். விளையாட்டுத்துறை அமைச்சரின் அழைப்பில் இலங்கை கிரிக்கெட் நிறுவன நிறைவேற்றுக் குழுவின் உறுப்பினர்களும் இந்த விசேட பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்தனர். விளையாட்டுத்துறை அமைச்சில் இன்று பிற்பகல் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் கிரிக்கெட் நிறுவன தலைவர் ஜயந்த தர்மதாச, செயலாளர் நிஷாந்த் ரணதுங்க, பொருளாளர் நுஸ்கி முகமது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் என்ற வகையில் தெரிவுக்குழு தலைவர் சன ஜெயசூரியவும் இந்த பேச்சுவார்த்தைக்கு சமூகமளித்திருந்தார். சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் கிரிக்கெட் நிறுவன அதிகாரிகள் கருத்து முரண்பாடு தொடர்பாக பகிரங்கமாக உரையாடியதாக விளையாட்டுத்துறை அமைச்சு விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய முரண்பாடுகள் தோன்ற இடமளிப்பதானது இந்த நாட்டு கிரிக்கெட் விளையாட்டின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த பேச்சுவார்த்தையின் போது வலியுறுத்தியதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
இலங்கையின் கிரிக்கெட் எதிர்காலத்தை மேம்படுத்த சகல தரப்பினரும் இந்த பேச்சுவார்த்தையில் இணங்கியதாக விளையாட்டுத்துறை அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையின் பின்னர் அதில் கலந்து கொண்ட எவரும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தொன்மையும் வரலாற்று பிரசித்தமும் கொண்ட யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் 14ஆம் நாள் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஈழத்து முருக ஆலயங்களில் ஒன்றான யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் இந்த மாதம் 1ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. ஆலயத்தில் இன்று மாலை நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளின் பின்னர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராய் சர்ப்ப வாகனத்தில் வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் தந்தார். நாளொரு அழகு பெறும் நல்லூர் கந்தனின் மகோத்சவ திருவிழாவுக்கு நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் வருகை தருகின்றமை சிறப்பம்சமாகும். யாழ் நல்லூரில் சக்தி வளாகம் இம்மாதம் 18ஆம் திகதி முதல் 24ஆம் திகதி வரை உலகின் மிக பிரம்மாண்டமான வானொலி கலையகம். உங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள், ஏராளமான போட்டிகள், அட்டகாசமான பரிசுகள், தினமும் கலை நிகழ்ச்சிகள். யாழ் நல்லூரின் சக்தி வளாகத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். அகிலம் போற்றும் அலங்கார கந்தனின் வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு யாழ் நல்லூர் சக்தி வளாகத்தில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தும் மாபெரும் திரை பரீட்சை மற்றும் குரல் தேர்வு ஆகஸ்ட் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் காலை 9 மணிக்கு யாழ் நல்லூர் சக்தி வளாகத்தில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட கலையகத்துக்கு வருகை தாருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்டில் செய்தி வாசிப்பதற்கான அரிய வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளோடு. அடுத்து சக்தியின் தேடலில். வடமாகாணம் யாழ்ப்பாணத்தில் நாவட்குழி கிராமத்தில் கடந்த 10 வருட காலமாக இடிபாடுகளுக்கு மத்தியில் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்திக் கொடுக்கப்படாது புறக்கணிக்கப்பட்ட நிலையில் 299 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. கடந்த 2012ஆம் ஆண்டு தமது கிராமத்திற்கு அருகில் உள்ள அரச காணியில் வந்து குடியேறிய வெளிமாவட்ட மக்களுக்கு சகல உதவிகளும் வழங்கப்பட்டுள்ள நிலைமையில் தம்மை அந்த கிராமத்தில் இருந்து வெளியேற்றுவதனை நோக்காக கொண்டே இந்த புறக்கணிப்பு மேற்கொள்ளப்படுவதாக இந்த மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த நிலையில் அந்த பகுதியில் முகாமிட்டிருந்த ராணுவத்தினர் 2004ஆம் ஆண்டு அங்கிருந்து வெளியேறும் போது மக்களுடைய வீடுகள் யாவும் அழிக்கப்பட்டிருந்தன. வீடுகள் இடிந்து விழும் நிலையில் ஆபத்தான இடிபாடுகளுக்கு மத்தியில் காணி உறுதி பெற்று தருவதாகவும் வீடுகளை முழுமையாக புனரமைத்து தருவதாகவும் தொழில் வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் பல்வேறு உறுதிமொழிகளுடன் அவர்கள் அங்கு குடியமர்த்தப்பட்டிருந்தனர். குடும்பமா இருக்குது. அரசாங்க வேலைக்காரர் சொல்லி அரசாங்க வேலைக்காரருக்கு எந்த திட்டமும் இல்ல. நீங்க ஒரு சுத்தி அடிச்சு பாத்தீங்கன்னா அவர் வீடு வாசல்களும் அவர் குடும்பத்துக்கு 4-5 பேர் இருக்கிறான்னு தெரியும். குழந்தை குஞ்சல் டொய்லெட் இல்ல, கிணறு இல்ல, மனசுல கூட வசதி இல்ல, தொழில் வாய்ப்புகள் இல்லாம சனம் சரியான கஷ்டத்துக்கு பாடுது. இங்க எங்களுக்கு அண்டண்டாடு உழைச்சு தின்றதே பெரிய கஷ்டம். அப்படித்தான் சனம் பாடுது. என்றோ அல்லது நாளை வீட்டின் சுவர்கள் இடிந்து விழும் என்ற அச்சத்தில் அங்குள்ள மக்கள் ஒவ்வொரு பொழுதையும் கழிக்கின்றனர். கடந்த வருடம் இடிபாடுகளுடன் காணப்பட்ட வீட்டில் வசித்து வந்த சிறுவன் ஒருவன் வீட்டின் சுவர் திடீரென இடிந்து விழுந்த காரணத்தினால் பரிதாபகரமாக உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. திருத்தாமலுக்கு நாங்கள் ஒரு அறையில சீட் போட்டுக்கொண்டு இப்ப குறைஞ்ச ஒரு 60 குடும்பத்துக்கு மேல மிகவும் கஷ்டமான நிலைமையில மழை காலம் வந்தா கூட நாங்கள் மிகுந்த துன்பப்பட வேண்டிய நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். இதேவேளை எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. கடற்றொழிலை நம்பி வாழும் மக்கள் நாவட்குழியில் இருந்து யாழ்ப்பாணம் குருநகர் பகுதிக்கு சென்று கடற்றொழிலில் ஈடுபட வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது. இந்த கிராமத்தில் சனசமூக நிலையம் இயங்காத நிலையில் காணப்படுவதுடன்
சுமார் 30 சிறுவர்களுக்கு மேல் கல்வி கற்கும் சிறுவர் முன்பள்ளி கூட எந்த விதமான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படாத நிலையில் இயங்கி வருகிறது. வெயில கூரைகளை இருக்கலாது, மழை தண்ணி வந்தாலும் இருக்கலாம், தண்ணி இதுக்குள்ள தானே எனக்கு வருத்தம். இந்த இடம் இருக்கிற பாக்குறீங்க தானே, இந்த கிராமம் இவ்வளவு தூரம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி பிள்ளைகள படிப்புக்கெல்லாம் பெரிய கஷ்டம் எங்களுக்கு. இந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அமைச்சர்கள், யாழ் மாவட்ட செயலகம், தென்மராட்சி பிரதேச செயலகம், சாவகச்சேரி நகரசபை என பல்வேறு தரப்பினரிடமும் நேரில் சென்று முறைப்பாடுகளை பதிவு செய்திருந்தனர். பகல் பொழுதுகளில் வெயிலுக்கு ஈடு கொடுக்க முடியாமலும் மழை காலங்களில் தூக்கத்தினை தொலைத்தவர்களாகவும் கடந்த 10 வருட காலமாக வாழ்ந்து வரும் இந்த மக்களுக்கு வெடிவு எப்போது? மேல்குடியேற்ற அமைச்சரே, இது உங்களின் கவனத்துக்கு. ரத்மலானை பிரதேச மக்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக கரையோர ரயில் சேவைகளுக்கு இடையூறு ஏற்பட்டிருந்தது. இதனால் மாத்தறையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த ரயிலினதும் அலுவலக நேர ரயில்கள் சிலவற்றினதும் பயணங்களில் தாமதம் ஏற்பட்டிருந்ததாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் சுட்டிக்காட்டியிருந்தது. ஜனரஞ்சக பாடகர் கலைக்கமல் ஜமால்தீன் மஹதூமின் மண் வாசனையில் மகரந்த பூக்கள் என்ற இஸ்லாமிய கீதங்கள் அடங்கிய இருவட்டு நேற்று வெளியிடப்பட்டது. இந்தியாவில் இசைச்சுடர் விருது பெற்ற கலைக்கமல் ஜமால்தீன் மஹதூமின் இருவட்டு வெளியீட்டு விழா மாளிகாவத்தை ஸ்ரீலங்கா இஸ்லாமிய நிலையத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. வைத்திய கலாநிதி கவிஞர் தாசிம் அகமது தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் சபாநாயகர் MH முகமது பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். கலைக்கமல் தனது காந்த குரலின் மூலம் ரசிகர்களை ஈர்க்கும் வகையில் 11 பாடலாசிரியர்களின் பாடல் வரிகளில் இதயம் கவர்ந்த இஸ்லாமிய பாடல்களை பாடினார். இதேவேளை இந்த நிகழ்வில் முன்னாள் சபாநாயகர் முகமது மற்றும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஃபைரோஸ் உள்ளிட்ட கலைஞர்கள் பலர் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளோடு. சரித்திர நிகழ்வுகளை கூறும் பழம்பெரும் அரிய சொத்துக்களை பாதுகாப்பது அவசியமானது. ஊவா பரணகமவில் அமைந்துள்ள ஹலாப பாலம் உரிய வகையில் பாதுகாக்கப்படாத நிலையில் உள்ளதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஊவ பரணகம மற்றும் ஹாலியல தேர்தல் தொகுதிகளை இணைக்கும் நோக்கத்துடன் 1865 ஆண்டு காலப்பகுதிகளில் ஊவ பரணகம ஹலாப பாலம் அமைக்கப்பட்டது. உமா ஓயவுக்கு குறுக்காக அமைக்கப்பட்டுள்ள ஹலாப பாலம் 375 அடி நீளமும் 6 to 9 அடி அகலத்தையும் கொண்டதாக இரும்பு கம்பிகள் மற்றும் இரும்பு தூண்களை கொண்டும் அமைக்கப்பட்டுள்ளது. கற்களிலான தூண்களின் ஆதாரத்துடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலமானது 3 தொகுதிகளை கொண்டு காணப்படுவதுடன் உமா ஓயவிலிருந்து 100 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறைக்கு உயர் பங்கு வகிக்கக்கூடிய வெனப்பூட்டும் இந்த அழகிய பாலம் ஊவா மாகாண சுற்றுலாத்துறையினரால் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய அரிய சொத்துக்களில் ஒன்றாகும். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. கிராமி விருது வென்ற பிரபல இந்திய கலைஞர் விக்கு விநாயகம் இன்று இலங்கைக்கு வருகை தந்தார். மண்டலின் சிவகுமாரின் லலித ஷேத்ரா வழங்கும் சதுர்கட லய சமர்ப்பணம் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பொருட்டே அவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். இந்தியாவின் புகழ்பெற்ற இசைக்கலைஞர் விக்கு விநாயகம் உள்ளிட்ட குழுவினர் இன்று முற்பகல் நாட்டை வந்தடைந்தனர். இன்று முற்பகல் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த விக்கு விநாயகம் உள்ளிட்ட குழுவினரை நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் வரவேற்றனர். மண்டலின் சிவகுமாரின் லலித ஷேத்ரா வழங்கும் சதுர்கடலய சமர்ப்பணம் நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ள உள்ளதோடு இலங்கையில் கலந்து கொள்ளும் முதலாவது இசை நிகழ்ச்சியும் இதுவாகும். இம்மாதம் 16ஆம் திகதி பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் மண்டபத்திலும் 18ஆம் திகதி யாழ் வீரசிங்க மண்டபத்திலும் இடம்பெறவுள்ள மண்டலின் சிவகுமாரின் லலித ஷேத்ரா வழங்கும் சதுர்கடலய சமர்ப்பணம் நிகழ்ச்சிகளில் இவர் கலந்து கொள்ள உள்ளார். நான் அமெரிக்கா போர்ச்சிங்க வந்திருக்கேன் ஸ்டெப். ஆனால் கச்சேரிக்குன்னு 60 வருஷத்துல இதான் முதல்ல கச்சேரி. ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம்னா என்னோட வாசிப்பு இங்கே நிறையா ரேடியோவில் நிறையா போட்டிருக்கான். கச்சேரி பண்ணுறது ரொம்ப பெருமைப்படுறேன் நான். இது ஒரு புதுமையான கச்சேரி. என் ஃபேமிலியே இதில் குரூப் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறது இதான் எங்கள் குரூப்லேயே. ஏன்னா இது ஃபேமிலி கரானாம்பா.
1942 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி தேற்றக்குடியில் பிறந்த ஹரிஹர விநாயகம் இந்தியாவில் புகழ்பெற்ற கர்நாடக கட இசை கலைஞர் ஆவார். இசை கலைஞரும் இசை ஆசிரியருமான கலைமாமணி TR ஹரிஹர சர்மாவின் புதல்வரான விக்கு விநாயகம் இளம் வயதிலேயே இசை மீது தீராத ஈடுபாடு கொண்டவர். 2002ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருதை வென்ற விக்கு விநாயகம் 2014ஆம் ஆண்டில் பத்மபூஷண விருதையும் வென்றார். இந்திய அளவில் மாத்திரமின்றி உலகளவிலும் மிகவும் பிரபலம் வாய்ந்த இசை கலைஞராக திகழும் விக்கு விநாயகம் பல சர்வதேச விருதுகளையும் வென்றுள்ளார். 1951ஆம் ஆண்டு தொடக்கம் தனது இசை பயணத்தை ஆரம்பித்த விக்கு விநாயகம் பல்வேறு நாடுகளுக்கும் விஜயம் செய்துள்ளார். போதைப்பொருள் முற்றுகைகளின் போது அதற்கு இடையூறு ஏற்படுத்துபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் தான் முன்னின்று செயற்படுவதாக மாகாண சபை உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிடுகின்றார். மதுபானம் மற்றும் போதைப் பொருள் ஆகியவை நாட்டிற்கு வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கலாம். ஆனால் அவை சரி என்று நான் கூற மாட்டேன். மதுபாவனை நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கும். நான் கொலனாவியில் வசிக்கின்றேன். இங்கு 10 மரணங்கள் நிகழ்ந்தால் அதில் 3 மதுபானம் மற்றும் போதைப் பொருளினாலேயே ஏற்படுகின்றது. மக்கள் யாருக்கு குறை கூறுவார்கள்? உங்களுக்கும் போலீசாருக்குமே குறை கூறுவார்கள். ஆனால் பின்புலம் யாருக்கும் தெரியாது. முற்றுகை ஒன்றை முன்னெடுத்தால் அதனை விடுவிக்குமாறு கூறுபவர்களும் உள்ளனர். அதற்கு செவிமடுக்காது கடமையை செய்தால் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன. உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன், இவ்வாறான அச்சுறுத்தல் காணப்படுமாயின் எனக்கு அறிவியுங்கள். நான் ஜனாதிபதியுடன் நேரடியாக தொடர்பு வைத்துள்ளேன். உங்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றேன். எனக்கு எது நடந்தாலும் உங்களுக்காக குரல் கொடுப்பேன் என உறுதியளிக்கின்றேன். இனி விளையாட்டுச் செய்தி. பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது இறுதியான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமானது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் இலங்கை 8 விக்கெட் இழப்புக்கு 261 ஓட்டங்களை இன்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியை நேரில் காண பெரும் எண்ணிக்கையிலான ரசிகர்கள் மைதானத்துக்கு வருகை தந்திருந்தனர். இது மஹேல ஜெயவர்தனவின் 149வது டெஸ்ட் போட்டியாகும். போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்த இலங்கை 79 ஓட்டங்களுக்கு முதல் விக்கெட்டை இழந்தது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் கௌசால் சில்வா 41 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். சிறப்பாக துடுப்படுத்தாடிய உப்புல் தரங்க தனது 5வது டெஸ்ட் அரைச்சதத்தை எட்டினார். குமார் சங்கக்காரவினால் 22 ஓட்டங்களையே பெற்றுக் கொள்ள முடிந்தது. ஓய்வு பெறும் டெஸ்ட் போட்டியில் விளையாடும் மஹேல ஜெயவர்தன 4 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அணி சார்பாக அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையை பதிவு செய்த உப்புல் தரங்க 92 ஓட்டங்களை பெற்றார். லாஹிரு தீர்மான 20 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க இலங்கை 215 ஓட்டங்களுக்கு 5வது விக்கெட்டை இழந்தது. இன்றைய தினம் 3000 டெஸ்ட் ஓட்டங்களை கடந்த அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் 39 ஓட்டங்களுடன் வெளியேறினார். பந்துவீச்சில் ஜுனைத் கான், வஹாப் ரியாஸ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். அந்த சுவாரஸ்யமான தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. இரவு 10:45 இடம்பெறும் நியூஸ் ஃபர்ஸ்ட் நாட்டில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.